திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, ஆவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில் திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய கருணையினாலே 3ஆம் திருமுறை திருஞான சம்பந்தர் இயற்றிய 3ஆம் திருமுறையை பாராயணம் செய்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிருந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். ஐயா, ஆரம்பிக்கலாம் ஐயா. சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருநெறிய தமிழோசையில முதல்ல திருப்பள்ளி எழுச்சி. யார் பாடுறது? அடியன் படிக்கிறீங்க. படிங்க. எத்தனாவது பாட்டியா? 5வது பாடலையா இன்னைக்கு? பூதங்கள். பூதங்கள் தோறும் நின்றாயே நின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே. சீதங்கொள் வயல் தீரு பெருந்துறை மன்னா சிந்தனைக்கு மரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்களறு தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அடுத்து திருமுறை தமிழோசையில 27 நாயன்மாருடைய போற்றி. திருச்சிற்றம்பலம். பூரியர்கோன் வெப்பொலித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆலிமிசைகள் மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமழி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி, திருமாளிகை தேவர் திருவடி போற்றி, சேந்தனார் செம்பதும சிவடி போற்றி, கருவூர் தேவர் கலலினை போற்றி, பூந்துருத்தி நம்பிகாட நம்பிகளல் போற்றி, கண்டராதித்தர் கலலடி போற்றி, வேநாட்டடிகள் விரைகளல் போற்றி, திருவாலி அமுதனார் திருவடி போற்றி, புருடோத்தம நம்பி பூங்கலல் போற்றி, சேதிராயர் அடிகள் சீரடி போற்றி, திருமூல நாயனார் திருத்தாள் போற்றி, திருவாலவாயுடையார் நிலத்தாள் போற்றி, காரை காலம்மையார் பூவடி போற்றி, ஐயடிகள் காடவர் கோணருங்கலல் போற்றி, சேரமான் பெருமாள் சேவடி போற்றி, நக்கீர தேவர் நற்றாள் போற்றி, கல்லாட தேவர் கலலடி போற்றி, கபில தேவ நாயனார் கலலினை போற்றி, பரண தேவ நாயனார் பொற்றால் போற்றி, இளம்பெருமான் அடிகள் இணைத்தால் போற்றி, அதிராவடிகள் அருங்கலல் போற்றி, பட்டினத்து பிள்ளையார் மலர்த்தால் போற்றி, நம்பி ஆண்டார் நம்பி நற்றால் போற்றி, செல்லமலி குன்றத்தூர் சேக்கிலாரடி
போற்றி போற்றி. அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும் பொருள் சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டெனவும் புவனம் உய்ய இருள் கடு உண்டவர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றால் தன் திரு அருளும் எனவும் கூடி தெருள் கலைஞான கன்றும் அரசும் சென்று செம்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வாழ்க வாழ்க வாழ்க. திருநறிய தமிழோசையில இன்றைக்கு 136வது நாளாக 3ஆம் திருமுறையிலே 121வது பதிகம். திரு பந்தனை நல்லூர். பண் வந்து புறநீர்மை, பகற்பண் 1ஆக, நாழிகை 1லிருந்து 3, மணி வந்து 6லிருந்து 7, 12க்குள்ள பூபால ராகத்திலே பாடக்கூடியது. காவினுடைய வடகரையிலே இது 35வது தலமாக மயிலாடுதுறை திருப்பரந்தாள் சாலையிலே உள்ளது. இங்கு இருக்கிற பெருமான் பசுபதிநாதர், அம்பாள் வந்து காம்பன்ன தோழி அம்மை. இதற்கான பெரிய புராண பாடல் 250 ஆங்கனி கொண்டலம். நன்றிங்க. திரு பந்தனை நல்லூர் இடம் சுட்டி சேக்கிலார் பாடிய பெரிய புராண பாடல் வரிசை 250. திருச்சிற்றம்பலம். ஆங்கனி சொன்மலர் மாலை சாத்தி அப்பாங்கு பந்தன நல்லூர் பணிந்து பாடி போய் தீங்கு தீர்மாமறை செம்மை அந்தனர் ஓங்கும் ஓமாம் புலியூர் வந்துற்றனர். நன்றிங்க. திருவோமாம்புலியூர் போறதுக்கு முன்னாடி இங்க பந்தன நல்லூரில் பெருமானை பாடினார். அப்படி பாடிய பாடலை சொல்மாலை என்று பாடியிருக்கிறார். அந்த சொல்மாலை. வாழ்க. இடறினார் கூற்றை பொடி செய்தார் மதிலை இவை சொல்லி உலகெழுந்தேத்த கூறினார் அவர் காற்றுளார் அவர் காதலே துறை தரு கோயில் கொடிரனார் யாதும் குறைவிலார் தாம் போய் கோவணம் கொண்டு கூத்தாடும் படிரனார் போலும் பந்தனை நல்லூர் என்றயம் பசுபதியாரே. படிரனார் போலும் பந்தனை நல்லூர் என்றயம் பசுபதியாரே. இங்க சாமிக்கு பசுபதியார் என்ற பெயர் இருப்பதனாலே இந்த பசுபதி என்ற சொல்லை பதியத்தில் இருக்கிற பாடல் தோறும் பயன்படுத்தி பெருமான் இந்த பசு என்கிற ஆன்மாக்களுக்கெல்லாம் தலையான பதியாக இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கழியுளார் எனவும் 2வது பாட்டு அடியன் படிக்கிறேன். கலியுளார் எனவும் கடலுளார் எனவும் காட்டுளார் நாட்டுளார் எனவும் வலியுளார் எனவும் மலையுளார் எனவும் மண்ணுளார் விண்ணுளார் எனவும் சுழியுளார் எனவும் சுவடுதாமறியார் தொண்டர்வாய் வந்தன சொல்லும் பலியுளார் போலும் பந்தன நல்லூர் நின்றயம் பசுபதியாரே. பந்தன நல்லூர் நின்றயம் பசுபதியாரே. நன்றிங்க. பெருமான் எல்லா இடத்திலும் இருப்பான் என்பதற்கு அடையாளமாக கழியுளார் என்ற கடற்கரை பகுதியிலும் கழியுளார் எனவும் கடலுளார் எனவும் காட்டுளார் எனவும் நாட்டுளார் எனவும் அவன் கடற்கரையும் இருப்பான், நாட்டிலும் இருப்பான், நகரத்திலும் இருப்பான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. காட்டினார் எனவும் நாட்டினார் எனவும் 3வது பாடல். ஐயா வாங்க தேவையா வாங்க. திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்கள் திருவடியும் மனமொழி மீகளால் வணங்கிக் கொள்கிறேன். ஐயா திருச்சிற்றம்பலம். ஐயா வாழ்க வாழ்க. காட்டினார் எனவும் நாட்டினார் எனவும் கடுந்தொழில் காலனை காலால் வீட்டினார் எனவும்
சந்த விண்ணீ சாந்த விண்ணீரு பூசி ஓர் வெண்மதி சடைமேல் சூட்டினார் எனவும் சுவடுதாமறியார் சொல்வுல சொல்லும் நாள் வேத பாட்டினார் போலும் பந்தனை நின்னல்லோ நின்றயம் பசுபதியாரே பாட்டினார் போலும் பந்தனை நல்லோ நின்றயம் பசுபதியாரே. நன்றி ஐயா. திருச்சிட்டம்பலம். பெருமான் காட்டிலும் நாட்டிலும் இருக்கிறான், நாம் பாடுகிற பாட்டிலும் இருக்கிறான். அப்படி அந்த பாட்டிலே உள்ள பெருமானை நம்மை நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் எல்லாம் சிவன் செயல் என்ற வகையிலே அவனை பாடினால் அவன் நமக்கெல்லாம் தலைவனாகிருந்து நமக்கு வழிகாட்டுவான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து முருகினார் பொழில் 4வது பாட்டு. அம்மா லலிதா அம்மா வாங்கம்மா. முருகினார் பொழில் சூழ் உலகினார் ஏத்த மொய்த பல்கணங்களின் துயர் கண்டு உருகினாராகி உறுதி போந்துள்ளம் ஒன்மையால் ஒளி திகழ் மேனி கருங்கினார் எல்லாம் கழுத்தொழுது ஏத்த கடலும் நெஞ்சு அமுதமா வாங்கி பருகினார் போலும் பந்தனை நல்லோ நின்றயம் பசுபதியாரே கருகினார் எல்லாம் கை தொழுதேத்த கடலு நஞ்சு அமுதமா வாங்கி பருகினார் போலும் பந்தனை நல்லோ நின்றயம் பசுபதியாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமானை நோக்கி உருகினால் அவன் உள்ளத்திலே ஒளியாக திகழ்வான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பொன்னி வளர் கொன்றை 5வது பாட்டு. அம்மா ஐயா இருக்காருங்களாம்மா? பாலசுந்தரையா எங்க பேரன் பாடுறான் ஐயா, தர்ஷன் பாடுறான். அடுத்த பாட்டு ஐயா பாட சொல்றேன் ஐயா. நன்றிம்மா. பாட்டு சொல்லுங்கம்மா. நமச்சிவாய ஐயா. நமசாய் நமசாய். பலம் பொன்னினார் கொன்றை இருவடம் கிடந்து பொறிக்கிலர் போன நூல் புரள மின்னினார் உருவின் மிளர்வதோர் அரவ மேவுவன் நீருமை பூசி துன்னினார் நால்வர்க்கு அறமமர்ந்து அருளி தொன்மையர் தோற்றும் கேடும் பண்ணினார் போலும் பந்தனை நல்லூர் நின்றயம் பசுபதி யாரே. திருச்சிற்றம்பலமையா. திருச்சிற்றம்பலம். பெருமான் ஆதியும் அந்தமில்லா அரும்பெருஞ்சோதியாய் இருக்கிறான் என்பதைத்தான் இங்கே தொன்மையார் தோற்றமும் கேடும் பண்ணினார் என்று சொல்லி காட்டுகிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. ஒன்பொருள் ஒன்பொனார் அணைய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. வாங்க வாங்க. சிவாய. திருச்சிற்றம்பலம். ஒன்பொனார் அணைய அண்ணல் வாழ்கெனவும் உமையவள் கணவன் வாழ்க எனவும் அன்பினார் பிரியார் அல்லு நண்பகலும் அடியவர் அடியினை தொழவே நண்பினார் எல்லாம் நல்லர் என்று ஏத்த அல்லவர் தீயர் என்றும் ஏத்தும் பண்பினார் போலும் பந்தனை நல்லூர் நின்ற எம் பசுபதியாரே பண்பினார் போலும்
பந்தனை நல்லூர் நின்ற எம் பசுபதியாரே. திருச்சிற்றம்பலம். சிவாயம். பெருமான் மேலே அன்பு வைத்தால் அவன் நம்மை பிரியாதிருந்து அல்லும் பகலும் நமக்கு அருள் செய்ய காத்திருக்கிறார். அந்த அன்பை நீக்கி ஆசை செலுத்தினால் அவன் ஆணவத்துக்கு அடையாளமாய் அவன் விட்டு தள்ளி போவான். அதனால ஆசை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும் என்பதனாலே அன்பினால் பிரியாது அல்லு நண்பகலும் அடியவர் அடியினை தொழவே என்று சொல்லி காட்டுகிறார் ஞான சம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. மற்ற இவன் இல்லையா பரிதமார் இருக்காரா? கிரண் கிரண் இருக்காருங்களா? இல்ல ஐயா, அவனுக்கு ஃபீவரா இருக்கு ஐயா. சரி 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 வேற என்ன பாட்டு சொல்லுவோம்? ரைட். இல்ல இருந்தாலும் கடை இருந்தா 4 பேரை பாட்டு சொல்லலாம். சரிங்க சரிங்க. வாழ்க. எற்றினாரியனும் அம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. பரமேஸ்வரி அம்மா. பரமேஸ்வரி அம்மா. சிவாய நம ஐயா. எற்றினரேதோம் இடை கொள்வாரில்லை, எற்றினரேதோம் இடை கொள்வாரில்லை, இருநிலம் வானுலகு எல்லை, தெற்றினார் தங்கள் காரணமாக செருமலைந்து அடியினை சேர்வான், முற்றினார் வாழும் மும்மதில் வேவ மூவிலை சோலமும் மழுவும், பற்றினார் போலோம் பந்தனை நல்லூர் நின்ற எம் பசுபதியாரே, பற்றினார் போலோம் பந்தனை நல்லூர் நின்ற எம் பசுபதியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தெற்றினார் தங்கள் காரணமாக செருமலைந்து அடியினை சேர்வன் என்று நம் உள்ளத்திலே ஒரு தெளிவு இருந்தால் பெருமானுடைய திருவடி நம்முடைய உள்ளத்தை தானாக வந்து சேரும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. ஒலி செய்த குடலில் ஐயா கணபதி ஐயா வாங்க ஐயா. கணபதி ஐயா. சிவாயம் சிவாத்து சிற்றவரம் அடியார் பெருமக்கு பாதுபோயா சமத்யாமி. சிவா சிவா. 3ஆம் திருமுறை 121 8வது பாட்டு. திருச்சிற்றம்பலம். சிவா சிவா. ஒளி செய்த குழலில் முழுவமது எம்ப வாசையாளில் அறாதே களி செய்தே பூதோ தாயினால் இடவே காயினால் பாய்தலோ அறக்கல் வலிகொள் புலியில் உரிகொள்வர் ஏனை வாழ்வு நின்றோ தலையில் கொள்வர் போலோ பந்தனை நல்லோ நின்றயம் பசுபதியாரே, மனை கொள்வர் போலோ பந்தனை நல்லோ நின்றயம் பசுபதியாரே. சிவாதி சித்தவனம். நன்றி ஐயா. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. பெருமான் நாதமாக இருக்கிறான் என்று சொல்வார்கள். அந்த நாதத்தை 2 வகையா பிரிப்பாங்க. ஒன்றை ஓசை என்றும் ஒலி என்றும். ஒலின்னா அதுக்கு ஒரு பொருள் ஏதாவது இருக்கும், ஓசைன்னா அதுக்கு பொருள் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓசை ஒலியலாம் ஆனாய் நீயே என்று அப்பர் சாமி பாடுறத இங்க அவர் ஒலி செய்த குழலின் முழபதி எம்ப ஓசையால்
ஆடலராத என்று சொல்லி அந்த ஓசையும் ஒலியையும் காட்டுகிறார். பெருமான் சொல்லும் பொருளாக இருக்கிறான் என்பதற்கு அடையாளமாக ஓசை ஒலி என்ற சொல்லை காட்டுவார்கள். வாழ்க வாழ்க. சேர்த்திடார் பொய்கை. ஐயா சங்கரையா வாங்கய்யா. 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. சேற்றினார் பொய்கை தாமரையானும் செங்கன்மாலிவரிரு கூறார் தோற்றினார் தோற்ற தொன்மைய அறியார் துணைமையும் பெருமையும் தம்மில் சாற்றினார் சாற்றி ஆற்றவோம் என்ன சரண் கொடுத்தவர் செய்த பாவம் பாற்றினார் போலும் பந்தனை நல்லூர் நின்றையும் பசுபதியாரே பாற்றினார் போலும் பந்தனை நல்லூர் நின்றையும் பசுபதியாரே. திருச்சிற்றம்பலம். தோற்றினார் தோற்றம் என்பது ஆன்மாக்களிடற்காக இறைவன் இந்த உலகத்தை தோற்றுகிறான். அப்படி தோற்றுகிற அவனுக்கு தொன்மையான் என்ற பெயர். அந்த தொன்மை என்பது சிவத்தை குறிக்கும். அவனுக்கு துணையாக இருப்பது சக்தி. பெருமான் சிவசக்தியாக அம்மையப்பனாக இருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையில சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு. கல்லிடை பூனை. அம்மா வாங்கம்மா. போரூர் செண்பகிலியம்மா. அம்மா செண்பகிலியம்மா இருக்கீங்களா? போரூர் இல்ல. அம்மா வாங்கம்மா. வந்தவாசி செண்பகிலியம்மா வாங்கம்மா. வாயணம்மா. வெளியில இருக்குங்க ஐயா, நான் கேட்டுக்கிறேங்க ஐயா. சரிம்மா சரிம்மா. நன்றிம்மா நன்றிம்மா. அம்மா உமா மகேஸ்வரிம்மா வாங்கம்மா. ஐயா இருக்காங்களா? ஆமா. சவுண்டு கேட்க மாட்டேதுங்க ஐயா இதுல. சரி சரி சரிங்கம்மா. அம்மா உமா மகேஸ்வரிம்மா வாங்கம்மா. கொண்டத்தூர். இறுதி பாடம்மா. 3ஆம் திருமுறையில 126 கடைசி பாட்டு. 21மா. 121. 3ல 121மா? 121. ஆமா. பந்தனை நல்லூர். ஐயா ஐயா வெடி அடியன் வெளியில இருக்குங்க ஐயா. நீங்க அடியார் யாருன்னா பாட சொல்லுங்க ஐயா. நன்றிம்மா நன்றிம்மா. கடைசி பாட்டு. ஆமா. திருச்சிற்றம்பலம். கல்லிசை கல்லிசை. கண்ணாடி கல்லிசை பூன கலையொலி ஓவ கழுமல முழுகதி தண்ணீர் நல்லிசையாளன் புல்லிசை கேளா நத்தங்கில் ஞான சம்பந்தன் பல்லிசை பகுவாய் படுதலை ஏந்தி மீதிய பந்தனை நல்லூர் சொல்லிய பாடல் 10 வல்லவர் மேல் தொல்வினை குலகிலாவே சொல்லிவினை குலகிலாவே சொல்லிய பாடல் 10 வல்லவர் மேல் தொல்வினை குலகிலாவே. அந்த பெருமானுடைய அந்த பாடலை 10ஐயும் பாடினால் நம்முடைய தொல்வினைகள் நம்மை சூழாது. தொல்வினையாகிய சஞ்சிதம் என்று சொல்லப்படுகிற அந்த எஞ்சுவினை நம்மை சூழாமல் போகும் என ஞானசம்பந்தர் குருவாக இருந்து நம்மை ஆட்கொள்வார். அந்த குருவின் மூலமாக சஞ்சிதம் தானா விலகும் என்பதன் அடையாளமாக தொல்வினை சூழகிலாவே என்ற சித்தாந்த கருத்தை சொல்ற மாதிரி பாடியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 3ஆம் திருமுறையிலே 122வது பதிகம் திரு ஓமாம்புலியூர். சில இடத்துல ஓமமாம்புலியூர்னு பாடியிருக்கார். அப்பர் சாமி பாட்டுல ஓமாம்புலியூர்னு வருது. இங்க வந்து ஓமமாம்புலியூர் என்று வருகிறது. 2 பேரும் 2 விதமா பாடியிருக்காங்க. என்ன காரணம் தெரியல. ஆனா இங்க தலைப்புல மட்டும் ஓமாம்புலியூர்னு போடுது. பாட்டுல பாத்தீங்கன்னா ஓமமாம்புலியூர் அப்படின்னு இருக்குது. வாழ்க.
பண் புறநீமை பகற்பண் 1 நாழிகை 1-3 நேரம் காலை 6 மணிலிருந்து 7:12 ராகம் பூபாலம் காவிரியினுடைய வடகரையிலே 31வது தலமாக காட்டுமன்னார்குடிக்கு தெற்கே அமைந்துள்ள இந்த தலத்தில் இருக்கிற பெருமான் துயதீர்த்தநாதர் அம்பாள் பூங்குடி நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 251. நன்றிங்க. சேக்கலார் பெருமான் இடம் சுட்டி பாடிய பெரிய புராண பாடல் வரிசை 251. மற்ற நட்பதி வடதலியின் மேவிய அற்புதர் அடிபணிந்து அலர்ந்த செந்தமிழ் சொல் தொடை பாடி அங்ககன்று சூழ்மதில் பொன்பதி வாழ்வொளி புத்தூர் புக்கனா. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. வடதளி வாழ்கொழி புத்தூர் இந்த தலனை வழிபடும் போது அதற்கு இடையில இருந்த திரு ஓமமாம் புலியூரும் வணங்கினார் என்று சொல்கிற போது அவர் அந்த அற்புத அந்த அலர்ந்த செந்தமிழ் என்று இதற்கு அடையாளம் காட்டு. இந்த தமிழை அலர்ந்த செந்தமிழ் என்று அடையாளம் காட்டுகிறார். வாழ்க வாழ்க. பூங்கொடி மடவாழ் உமையொரு பாகம் புரிதரு சடை முடியடிகள் வீங்கிருள் நட்டம் ஆடுமெம்பிகிர்தர் விருப்போடும் உரை விடம் வினவில் தேங்கமல் பொழிலில் செழுமலர் கோதி செறிதரு வண்டிசை பாடும் ஓங்கிய புகழார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே. ஓங்கிய புகழார் ஓமமாம் புலியூர் உடையவர் வடதளி அதுவே. எப்படி பழையாற்றிலே ஒரு வடதளி இருக்கிறது, அதே மாதிரி இங்கேயும் இந்த இடத்தையும் வடதளி என்று கொடுக்கிறது. அப்ப கோயிலுக்கு அந்த பக்கம் தெற்குலயும் ஒரு தளி இருக்கணும். தளினா கோயில். அப்ப தெற்குல ஒரு தளி இருக்கணும். வடக்கிற தளி தான் பாடல் பெற்றது என்று சொல்லுகிறார்கள். அதனாலே ஓமாம் இதை வடதளி என்று படைக்கிறார். வாழ்க வாழ்க. சம்பர கருளி. ஐயா தாமோதரன் ஐயா வாங்கய்யா 2வது பாடல். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சம்பரர் கருளி சலந்தரன் வீய தழலுமிழ் சக்கரம் படைத்த எம்பெருமானார் இமயவர் ஏத்த இனிதி நங்குரைவிடம் பிணவில் அம்பரமாகி அழலுமிழ் புகையின் ஆகுதியால் மழை பொழியும் கும்பர்கள் ஏத்தும் ஓமமாம் புலியோர் உடையவர் வடதளி அதுவே. கும்பர்கள் ஏத்தும் ஓமமாம் புலியோர் உடையவர் வடதளி அதுவே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சேக்கிழார் பெருமான் பாடுவார், திருமுறை நெறியிலே இந்த சிவ வேள்வி செய்தால் அதிலே ஓதப்படுகிற அஞ்செழுத்தின் வாயிலாக எழுகிற புகைகள் மூலமாக நல்ல மழை பொழியும். வேள்வி நற்பயன் வீழ்புணலாவதுன்னு சேக்கிழார் பெருமான் பாடுவார். அதற்கு அடிப்படையாக திகழ்கிற ஞானசம்பந்தருடைய வாக்கு இங்கே அம்பரம்மாகி அழலுமிழ் புகையில் ஆகுதியால் மழை பொழியும். அப்ப வேள்வி செய்து அந்த வேள்வியின் மூலமாக அந்த வேள்வி புகையினாலே அந்த மேக மண்டலங்கள் கூடி மழை பொழிக்கிற ஆற்றல் உடையது என்பதை ஞானசம்பந்தன் இங்கே நினைவு கூறுகிறார். அதனாலே நல்ல மழை பொழிந்து வீடும் நாடும் வளம் பெறும். அதனாலே நாட்டு நன்மை கருதி செய்கிறது வேள்வி என்று சொல்கிற அந்த செய்தியை இங்கே சொல்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. பாங்குடை தவத்து. சொல்லுங்கம்மா. அடியன் பாடுத்துங்களா? நந்தி ஆர்கனைசேஷன் இருந்து வெளியில வந்திருக்கேன் நானு. அதுல இருந்து போயிட்டு எடுத்து பாடுறேங்க ஐயா. பாடுங்கம்மா, பாடிடுங்கம்மா. பாடுங்கம்மா. வரேங்க ஐயா. 3ல 122 3வது பாட்டு. சரிங்க. திருச்சிற்றம்பலம். பாங்குடை தவத்து பகிர்தர கருளி படர் தடை கரந்த நீர் கங்கை தாங்குதல் தவிர்த்து தரலதா கிழித்த தத்துவன் உறைவிடம் வினவில் ஆங்கேரி 3ம் அமர்ந்துடன் இருந்த அங்கையால் ஆகுதி வேட்கும் ஓங்கிய மறையோர் ஓமமாம் புலியூர்
உடையவர் வடதலியதுவே ஓங்கிய மறையோர் ஓமம்மம் புலியூர் உடையவர் வடதலியதுவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. ஆகுதியான் மழை பொழியும் என்று சென்ற பாடலில் சொன்னவர் இங்கே ஆங்கெரி மூன்றும் அமர்ந்துடன் இருந்து என்று 3 வகையான எரி. அது வீட்டுத்தி, நாட்டுத்தி, காட்டுத்தி என்று சொல்கிறார்கள். வீட்டில செய்த குடும்பத்தினர் நலமா இருப்பதற்காக நாம் செய்கிற அந்த சடங்குகளுக்கான வீட்டுத்தி. நாட்டுத்தி என்பது நாடு நலம் பெற கோயிலிலும் மற்ற விழாக்களிலும் செய்கிற தீ. காட்டுத்தி என்பது காட்டிலே போய் ஆன்மாக்களிட அந்த தவம் செய்வர்கள் செய்தது காட்டுத்தி, இப்படி சொல்லுவார்கள். அத ஆங்கெரி 3 எரி அமர்ந்துடன் என்று இதை வெவ்வேறு சொல்லி அதுக்காக பொருள் புரியாம குழப்பறது வைதிகர் வேலை. ஆனால் இங்கே தமிழ்ல நல்ல அருமையா வீட்டுத்தி, நாட்டுத்தி, காட்டுத்தி என்று சொல்லி நாம் நமக்கு ஏற்ற மாதிரி மழை வேள்வி செய்து அதன் மூலமாக மழை பெய்ய செய்து வீட்டையும் நாட்டையும் காப்பாற்றிக் கொள்ளலாம். அதனால கற்றான் எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்தில்லை சிற்றம்பலம் மேய முற்றாவன் திங்கள் முதல்வன் பாதமே பற்றா நின்றாரை பற்றா பாவமே என்ற 5 எழுத்து ஓதுகிற சிவ வேள்விதான் உண்மையான வேள்வி என்பதை புரிந்து கொள்ளுமாறு ஞானசம்பந்த பெருமான் இங்கே அருளியிருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. புற்றரம் அணிந்து நீருமை பூசி. அம்மா நித்தில அம்மா வாங்கம்மா. ஐயா நான் தர்ஷன் பேசுறேன். நான் அது பயிற்சி பண்ணிருக்கேன் ஐயா. சரி பார்த்த பயிற்சி பண்ணிருக்கேன். சரி. நமச்சிவாய. நமஸ்காரம். சிற்றம்பலம். புற்றரவு அணிந்து நீருமை பூசி பூதங்கள் சூழ்தர ஊர பெற்றம் ஒன்று ஏறி பெய்பலி கொள்ளலும் வீரானவன் உறைவிடம் வினவில் கற்றனால் வேதம் அங்கமுர் ஆறும் கருதினர் அருத்தியர் எரியும் உற்ற பல்புகழார் ஓமம்மன் புலியூர் உடையவர் வடதலி யதுவே. திருச்சிற்றம்பலம். வாழ்க வாழ்க. கற்ற நால் வேதம் அங்கமோராரும் கருத்தினால் அருத்தியால் தெரியும். 5 எழுத்த மூலாதாரத்திலிருந்து நாதத்தின் வழியாக மேலே எழுப்பி புருவ நடுவிலே கொண்டு வந்து செலுத்துகிற அந்த யோக நிலையை இங்கே விளக்குகிற பாடலாக கற்ற நால் வேதம் அங்கமோரு ஆறும் அருத்தியால் தெரியும் என்று ஞானசம்பந்த பெருமான் பாடுகிறார். வாழ்க வாழ்க வாழ்க. நிலைத்தவர் வானம் ஆள்பவர் கீழோ. அம்மா வாங்கம்மா நித்தலாமா ஆத்தூர். பாப்பா தூங்கிட்டு இருக்காங்க. நன்றிம்மா நன்றிம்மா. கார்த்திகேயன் ஐயா வாங்கய்யா. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நிலத்தவர் வானம் ஆள்பவர் கீழோர் துயர் கடனிடிய மார்கருளார். நிலத்தவர் வானம் ஆள்பவர் கீழோர் துயர் கடனிடிய மார்கருளார். அழைத்த வல்ல சூரர் ஆசர வாழி அளித்தவன் உறைவிடம் வினவில் சலத்தினார் பொருள்கள் வேண்டுதல் செய்ய தன்மையார் நன்மையாள் மிக்க உலப்பில் பல்புகழார் ஒமம்மாம்புலியூர் உடையவர் வடதழியதுவே. உலப்பில் பல்புகழார் ஒமம்மாம்புலியூர் உடையவர் வடதழியதுவே. நன்றிங்க. சலத்தினால் பொருள்கள் வேண்டுதல் செய்யார் தன்மையார். ஆக நீரின்றி அமையாத உலகு என்ற வகையிலே நீரின் மூலமாக நமக்கு வேண்டிய பொருளை நிலத்திலே இருந்து பெற்று அதை நாம் பெருமானுக்கு அர்ப்பணித்து அதை பயன்படுத்தி கொண்டல் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. மனம் திகழ் திசைகள். 6வது பாட்டு. வாங்கம்மா வாழப்பாடி சித்ரா அம்மா வாங்கம்மா. சிவாயனம்.
ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா, அடியார் பெருமக்கள் திருவடி வணங்கிக்கிறேங்க சாமி. மனம் திகழ் திசைகள் எட்டும் ஏழிசையும் மலியும் அரங்கம் ஐவேள்வி இணைந்த நாள் வேதம் மூன்றெறி இரண்டு பிறப்பென ஒருமையால் உணரும் குணங்களும் அவற்றின் கொள்பொருள் குற்றம் மற்றவையுற்றதுமெல்லாம் உணர்ந்தவர் வாழும் ஓமாம்புலியோர் உடையவன் வடதளி அதுவே உணர்ந்தவர் வாழும் ஓமாம்புலியோர் உடையவன் வடதளி அதுவே. திருச்சிற்றம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. காலையில இருந்து பெருமானை ஒன்று இருந்து நினைக்க வேண்டும். அதனால் ஒருமையால் உணரும் என்று சொல்லி, அப்படி ஒருமையால் உணர்கிற இந்த பிறப்பு இருபிறப்பு, அதாவது சிவதீக்கை வாங்குவதற்கு முன்னாலே ஒரு பிறப்பு, சிவதீக்கை வாங்கிய பிறகு ஒரு பிறப்பு என்று சொல்வார்கள். அது அவங்க பூநூல்கள் நடந்துக்காக இருபிறப்புன்னு வேற சொல்லிக்கிறாங்க. இருக்கட்டும். அப்புறம் மூன்றறி ஓம்பல், அப்படி சிவதீக்கை வாங்கி வீட்டுத்தீ நாட்டுத்தீ காட்டுத்தீ என 3 வகையான எரி ஓம்பி ஐந்தெழுத்தாகிய 4 வேதங்களாகிய நம சிவய சிவய நம சிவ சிவ சிவய சிவ 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 என்று 4 வகையான 5 எழுத்துக்களை முறைப்படி திருமூல வழியிலே நின்று ஓதுதல் தான் உண்மை. அதனால்தான் அதுக்கு தமிழாகமம்னு பேரு. அந்த வகையிலே நாம் நம்முடைய சைவ வாழ்க்கையை செலுத்த வேண்டும் என்ற வகையிலே இந்த இடத்துல இணைந்த 4 வேத 3 எரி இருபிறப்பு ஒருமையால் உணரும் என்ற உயர்ந்த சித்தாந்த சைவ கருத்தை சொல்கிற பாடம். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 7வது பாட்டு. தமிழரசி அம்மா வாங்கம்மா. 8வது பாடல் 7வது பாடல் சிதைந்து போயிட்டு 8வது பாடல் தலையொரு பத்தும். தமிழரசி அம்மா வாங்கம்மா. ஐயா திருச்சிட்டம்பலம் ஐயா, அடியார் பெருமக்கள் திருவடி வணக்கிறேங்க ஐயா. நான் கேக்குறேன் ஐயா. நன்றிம்மா. ஆத்தூர் மல்லிகாமா வாங்கம்மா. மல்லிகாமா எந்த பதிகம் சொல்லுங்க ஐயா? 3ஆம் திருமுறை எடுக்கிறேங்க ஐயா. அடுத்தது படிக்கிறேங்க ஐயா. எடுத்துக்கிறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. அடுத்த பாட்டு படிங்கம்மா. பத்மாவதி அம்மா இந்த பாடல் வாங்க. 3ஆம் திருமுறையில எத்தனாவது பாட்டுங்க ஐயா? 122. நன்றி நன்றி ஐயா. இப்பதான் எனக்கு கரெக்ஷன் வந்து அடுத்த படிக்கிறையா? இப்பதான் எனக்கு வந்ததுயா. சரிம்மா சரிம்மா. அடுத்ததே பாடுங்க ஐயா. தேவையா நீங்க வாங்கய்யா. தலையொரு 10. 8வது பாட்டா? 7வது பாட்டுங்க ஐயா. 8 8ங்கய்யா. 7வது பாட்டு அதான் சொல்லி 8வது பாட்டை சொல்ல. ராவணன் பாட்டு. சரி. தலை ஒரு 10ம் தடைக்கையது இரட்டி தானுடைய கண் உன் கையிலை அலைவது செய்த அவன் திரள் கெடுத்த ஆதியார் உறைவிடம் வினவில் மலையென ஓங்கும் மாளிகை நீலவும் மாமதில் மாற்றல என்றும் உளவு பல்புகளார் ஓமமாம் புனியோர் உடையவர் வடதளி அதுவே. திருச்சிற்றம்பலம். நன்றி. ஞான சம்பந்த காலத்திலேயே இந்த ஓமாம்பாள் என்ற வடதளிவதம் மிகப்பெரிய நகரமா இருக்காரு. மலையென ஓங்கும் மாளிகை நிலவு மாமதில் மாற்றலர் என்றும் அங்க இருக்கிற மாளிகைகள்லாம் மலைகளும் உயர்ந்ததாம், ஒவ்வொரு சுத்தி பெரிய மதில் இருந்ததாம். அப்படி சிறப்பாக வாழ்ந்த செல்வ பூமியாக அந்த வடதளியை காட்டுகிறார் நம்முடைய ஞான சம்பந்த பெருமான். வாழ்க. உலகியல் வாழ்வையும் சேர்த்து காட்டுகிறார். வாழ்க. கள்ளவிழ் மலர்மே வாங்கம்மா. மல்லிகம்மா எடுத்துட்டீங்களா? பத்மாவதி அம்மா நீங்க எடுத்துட்டீங்களா? ஐயா ஐயா 127ங்களா 3ஆம் திருமுறையில? 122மா?
172ங்களா? 22. 122 மொத்தமே 20 125 பதியம் தான். சரி சரி நன்றிங்க. 8வது பாட்டு கள்ளவிழ் மலர் மேல். இருக்கா? நான் எடுத்துட்டேயா. நீங்க படிமா பத்மாவதி அம்மா, நீங்க படிங்கம்மா. அடுத்தது மல்லிகா அம்மா படிக்கட்டும், நீங்க படிங்க. கள்ளவிழ் மலன் மேல் இருந்தவன் கரியோன் என்றிவர் காண்பரிதாய எல்லெறி ஒருவர் உமையவளோடு உகந்தினிதுரையும் இடைவினைவில் பல்ல நீர்வலை பாய் தரு கழனி பனிமலர் சோலை சுழாலை ஒல்லிய புகழால் ஓமமாம் புலியோர் உடையவர் வடதளி அதுவே உடையவர் வழிததி அதுவே. திருச்சிட்டம்பலம். ஐயா எனக்கு இப்போதான் கணக்கு வந்தது. சரிம்மா ரைட், சந்தோஷம். அந்த 2வது லைன்ல ஒள்ளெறி ஒருவர் பெருமான் எரி உருவா இருக்கிறான், உமையோடும் இருக்கிறான், எரி உருவாய் உமையோடு இருக்கிறான் என்ற செய்தியை சொல்ற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து 9வது பாட்டு. ஐயா மல்லிகா அம்மா படிக்கிறேங்க ஐயா. படிங்கம்மா செல்லிய. நன்றிங்க ஐயா. தெல்லியதெல்லாம் தோரோ மாமணர் தடுகொடு சிவரம் கொடுக்கும் உடுக்கும் கள்ளமர் மனத்து கலதிடை கருகலார் கடவுளார் உறைவிடம் வினவில் நள்ளிருளாமாம் நான் மறை தெரிந்து நலந்திகள் மூன்றெறியும் ஒல்லியார் வானும் ஓமம்புலியூர் உடையவர் வடதளி அதுவே ஒல்லியார் வானும் ஓமாம்புலியூர் உடையவர் வடதளி அதுவே. திருச்சிற்றம்பலம். அடியார்கள் திருவடிகள் போற்றி போற்றி. வாங்க வாங்க வாங்க. வாழ்க வாழ்க. நள்ளிருள் யாம நான்மறை தெரிந்து நலந்திகள் மூந்தறி ஓம்பும் பெருமான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனா இருக்கிறான். அந்த நாதனுக்காக நான்மறையாகிய அஞ்செழுத்து ஓதி நாம் செய்கிற 3 வகையான எரி, வீட்டுத்தி, நாட்டுத்தி, காட்டுத்தி, இவை மூலமாக வீடும் நாடும் நலம் பெறும் என்ற வகையில வாழ்ந்த அந்த ஓமமாம் புலியூருடைய அந்த பழமையை சுட்டி காட்டுகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க. வினைதரு வயலுள். அம்மா நீத்தலாமா எந்திரிச்சிட்டாங்களா? கடைசி பாட்டு இல்ல 3ல 122 11 இருக்காங்களா? ஐயா நடராஜன் ஐயா, நீங்க வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? நடராஜன் ஐயாவும் வாய்ப்பு இல்ல. அடியன் படிச்சார் ஐயா. திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. வாங்க வாங்க. அது கடைசி பாட்டு படிங்க. 3ல 122 11வது பாட்டு. சிவபெருமானே சிவசிவா. வந்துங்க ஐயா. பூபால ராகம். திருச்சிற்றம்பலம். ஐயா ஓமாம்புலியூர் தானே? ஆமா ஆமா, கடைசி பாட்டு. ஆமாயா, விலை தரு வயலுள் கடைசி பாடல். திருச்சிற்றம்பலம். விலை தரு வயலுள் வெயில் செறி பவலம் மேதிகள் மேய் புலத்திடறி ஒளி தர மல்கும் ஓமமாம் புலியோர் உடையவர் வடதளி அரணை கலிதரு நீவப்பீர் காண்டகு செல்வ காழியுள் ஞான சம்பந்தன் அருளி கலிதரு நிவப்பீர் காண்டகு செல்வ காழியுள் ஞான சம்பந்தன் அலிதரு பாடல்
பத்தும் வல்லார்கள் அமரலோக திருப்பாரே அலிதரு பாடல் பத்தும் வல்லார்கள் அமரலோக திருப்பாரே. இந்த 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 உடம்பு இருக்குத அது ரெண்டு வகையா சொல்லுவார் நம்ம மணிவாசக பெருமான். அழிதரும் ஆக்கை அழிதரும் ஆக்கைன்னு. அழிதரும் ஆக்கைன்றது இப்ப அது இப்ப மாமர சீசனு, அந்த காய் அப்படியே வெதும்பி கீழே வந்துட்டு அதை அழிந்து போகிறது, அதை நம்ம பயன்படாது, அது அழிதரு ஆக்கை. அழிதரு ஆக்கைன்னா அப்படியே கனிஞ்சி பழமா வருது, அதுக்கு அழிதரு ஆக்கைன்னு பேர். இப்படி சுட்டி காட்டுவார் மணிவாசக பெருமான். நம்ம இதுல இருக்கோம் திருவண்டப்பையில வர அந்த பகுதி, அதுல அந்த மாதிரி இங்க அழிதரு பாடல் நமக்காக கனிந்து இருக்கிற இந்த பாடல். இந்த பாடலை சொன்னார் நாம் அமரலோகத்து இருக்கலாம் என்று அந்த அழி என்ற சொல்லை பயன்படுத்தார். அழிவேறு அழிவேறு. ழி போட்டா அது அழிஞ்சு போடும், காய் வெதும்பிடும். அழி போட்டா அது கனிந்து நமக்கு பயன்படும். அதனால இதெல்லாம் அழிதரு பாடலாக திருமுறைகள் இருக்கின்றன. அந்த அழிதரு பாடலாலே நாம் அந்த பத்தும் வல்லவளா இருந்தால் அமரலோகத்து இருக்கலாம் என்று பதிக பலன் சொல்ற சூழல். வாழ்க 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 என்று சொல்லி மணி இப்ப 6 அடுத்த பதிகம் படிக்கலாமா? நாளைக்கு வச்சுக்கலாமையா ஐயா? ஐயா சாமசையா ஐயா படிக்கணும்னா படிச்சிடலாம் ஐயா. ஆனா பாடல் பெரிய பாடல் ஐயா. படிச்சிடலாம் ஐயா. படிச்சிடலாமா? பெரிய பாடல் படிக்கலாம் ஐயா. சரி. அப்ப 3ஆம் திருமுறையிலே 123வது பதிகம் திருக்கோணமலை, ஏழ நாட்டு பதிகம் இல்லையா? இங்க புறநீர்மை பண்ணிலே பகற்பன் ஒன்றாக நாழிகை 6 to 8 மணிக்குள்ள, மணி 6 to 7:12 நேரத்துக்குள்ள பூபால ராகத்திலே பாடக்கூடிய புறநீர்மை பண். இது 7 நாட்டில இருக்கிற தலம். அங்க எங்க மட்டக்களப்பு பக்கத்துல இருக்குன்னு சொல்றாங்க. பெருமான் கோணேஸ்வரர், அம்பாள் மாது உமையாள் என்று சொல்லுகிறார்கள். இதற்கான பெரிய புராண பாடல் 890. நன்றிங்க. திருக்கோணமலை இருக்கும் ராமேஸ்வரத்திலிருந்து சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் பாடியதாக குறிப்பிட்டுள்ள பதிகம் 890, பாடல் வரிசையின் 890. இந்த பதிகத்தை ராமேஸ்வரத்திலிருந்து பாடியதாக ஐயா குறிப்பிட்டிருக்கிறார். திருக்கோணமலையை நினைந்து ராமேஸ்வரத்தில் இருந்து பாடியபடியே இந்த பதிகம் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த பதிகத்துக்கு உண்டான பாடல். திருச்சிற்றம்பலம். அந்நகரில் அமர்ந்தங்கன் இனிது மேவி ஆழிப்புடை சூழ்ந்தொலிக்கும் ஈழம் தன்னில் மண்ணு திருக்கோணமலை மகிழ்ந்த செங்கன் மலவிடையார் தமை போற்றி வணங்கி பாடி சென்னிமதி புனை மாட மாதோட்டத்தில் திருக்கேதி சரத்தன்னல் செய்ய பாதம் உன்னி மிக பணிந்தேத்தி அன்பரோடும் உளவாத கிளி பெற்றார் உவகை உற்றார். திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. ஞானசம்பந்த பெருமான் திருக்காலத்தை போன போது அதுக்கு அந்தாண்ட வடக்குல தமிழ் வழங்கும் பூமி இல்லை என்பதனாலே இங்கு இருந்து கொண்டே திருப்பருப்பதம், இந்திரநீல பருப்பதம், திருக்கேதாரம், திருக்கயிலாயம் 4 தலங்களை பாடினார் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இங்கே தெற்கே ராமேஸ்வரனோட கடல் இருக்கிறனால இங்கிருந்து கொண்டு 7 நாட்டு தலமாகிய இந்த திருக்கோணமலையையும், அது இல்லாம இன்னொரு திருக்கேதீச்சரம் ஒரு தலம், அந்த 2 தலத்தையும் இங்கிருந்தே பாடினார் என்று செக்கிழார் இந்த பாடலை சுட்டி காட்டுகிறார். அந்நகரில் அமர்ந்து ஆழியடை சூழ்ந்து ஒலிக்கும் ஈழம், கடல் சூழ்ந்து இருக்கிற பூமியாகி அந்த 7 நாட்டில் இருக்கிற திருக்கோணமலையையும் அடுத்து உள்ள மாதோட்டத்தில் இருக்கிற திருக்கேதீச்சரத்தையும் பாடினார். பெற்றவர் யாரு? உலவாக்கிழி பெற்ற ஞான சம்பந்த பெருமான் என்று சேக்கிழார் சுட்டி காட்டுகிறார். திரையுலாம் கடல் அரவம் சிலம்பொலி அலம்பு நிமலரு நீரணி திருமேனி வரைகெழு மகளோர் பாகம புணர்ந்த வடிவினர் கொடி அணி விடையரு
கரைகெழு சந்தும் காரகில் பிளவும் அளப்பரும் கனமணி வரன்று கூரை கடல் ஓதம் நித்திலம் கொழிக்கும் கோணமலையமர்ந்தாரே. கூரை கடல் ஓதம் நித்திலம் கொழிக்கும் கோணமலையமர்ந்தாரே. அந்த கடல் சூழ்ந்த அந்த ஈழநாட்டில் இருக்கிற தலத்தினுடைய இயற்கை அழகை வர்ணித்து அங்கே சந்தும் காரகிலும் அதோட நித்திலம் முதலிய முத்துக்கள் எல்லாம் வந்து அந்த கடற்கரையிலே வந்து இருக்கிற இந்த இயற்கை அழகை ரசித்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. கடிதனை வந்த கரிதனை உரித்து. ரெண்டாவது பாடல். அம்மா வாங்கம்மா, பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. சிவாய நம ஐயா. கடிதன வந்த கரிதனை உரித்த அவ்வுரிமேனி மேல் போர்ப்ப பிடியன நடையால் பெய்வளை மடந்தை பிறை நுதலவளோடும் உடனாய் கொடிது என கதரும் குறை கடல் சூழ்ந்து கொள்ள முன்னித்திலம் சுமந்து குடிதனை நெருங்கி பெருகாமாய் தோன்றும் கோணமாமலை அமர்ந்தாரே. குடிதனை நெருங்கி பெருக்கமாய் தோன்றும் கோணமாமலை அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நித்திலமாகிய முத்துக்களை சுமந்து வந்து அங்கே இருக்கிற அந்த குடிகள் நெருங்கியிருக்கிற அந்த கடற்கரையிலே கொண்டு வந்து சேர்க்க இடமாக அந்த கோணமாமலை இருக்கிறது என்று இயற்கை அழக ரசித்த பாடல். வாழ்க வாழ்க. பனித்திளம் திங்கள். மூணாவது பாடல். லலிதாமா வாங்கம்மா. ஐயா. பனித்து இளம் திங்கள் பைந்தலை நாகம் படர் சடை முடியடை வைத்தார். படர் சடை முடியடை வைத்தார். கனித்திலம் துவர்வாய் காரிகை பாக மாக முன் கலந்தவர் மதில் மேல் தனித்த பேருருவ விழித்தழல் நாகம் தாங்கிய மேருவென் சிலையா புனித்ததோர்வில்லார் கூரை கடல் சூழ்ந்த கோணமாமலைய மறந்தரே. கோணமாமலை அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. தனித்த பேருருவ விழித்த தடல் நாகம் என்று சொல்லி பெருமான் சோதி வடிவா இருக்கிறான், அடல் வடிவா இருக்கிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அடுத்து படித்திளம் கங்கை. ஐயா வாங்க. பாலசுந்தரம் ஐயா. சிவாய. திருச்சிற்றம்பலம். படித்திலங்கங்கை சடையிடை வைத்து பாங்குடை மதனனை பொடியா விழித்தவன் தேவி வேண்டமன் கொடுத்த விமலனார் கமலமார் பாதர் திழித்து முன்னற்றும் செழுங்கடல் தளரும் செம்பொனும் இப்பியும் சுமந்து கொடித்துவன் திரைகள் கரையிடை சேர்க்கும் கோணமலையமர்ந்தாரே. கொடித்துவன் திரைகள் கரையிடை சேர்க்கும் கோணமலையமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமய்யா. பெருமான் மதனன் ஆகிய காமனை பொடி செய்து தேவியோடு ஆகிய சக்தியோடு இருந்து நமக்கு அருள் செய்கிறான் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. தாயினும் நல்ல தலைவரன் ரெடியார். ஐந்தாவது பாட்டு. ஐயா முரளி ஐயா இருக்கீங்களா ஐயா?
முரளி ஐயா. ஐயா கணபதி ஐயா வாங்க. கணபதி ஐயா வாங்கய்யா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா 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 திருச்சிற்றம்பலம். சிவா 2வது அஞ்சாவது பாட்டியா? சிவா சிவா 123வது பாட்டுல 5வது பாட்டு. நல்லது நல்லது. சிவா சிவா. திருச்சிற்றம்பலம். தாயின் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி செய்வார்கள் வாயினும் மனத்து மறுவி நின்று அகல மம்பினர் காண்பல வேட மோயிலும் வினியும் குழலே பாலிக்கி குழதரு நூலினாலும் கோயிலும் கலையும் கடலுடன் சூழ்ந்த வனமலை அமர்ந்தரே நோயிலும் பிதியோ தொழிலேர்பார் நீக்கி நுழைதரு நூலின ஞாலம் கோயிலும் கலையும் கடலுடன் சூழ்ந்த வனமலை அமர்ந்தரே வனமலை அமர்ந்தரே. சிவாஜி சிற்றம்பலம். நன்றியா, வணக்கம். வாழ்க வாழ்க. மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன்னடியே பாடும் தொண்டரினத்தகத்தான் என்று சொல்கிற மாதிரி பெருமான் என்ன பண்றான்? வாயினும் மனத்தினும் அருவி நிற்கின்றான். அவன் அதனாலே அவன் நோயையும் பிணியையும் தீர்க்கிறான். அப்போ நோய் என்பது உடல் சம்பந்தப்பட்டது. பெருமானை வாயார பாடினால் அந்த உடல் பிணி தீரும், உடல் நோய் தீரும். அதனாலே அவனை மனத்திலே நினைக்க உள்ள பிணியாகி ஆணவம் தீரும் என்ற வகையில இந்த பாடலை அமைத்திருக்கிறார். வாயினும் மனத்தினும் அறிவி நின்று நோயினும் பிணியும் தொழிலர்பால் நீக்குதல் என்ற வகையில அமைந்த பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பரிந்தரன் மனத்தால். ஐயா சங்கரையா வாங்கய்யா. 6வது பாடல் பரிந்தரன் மனத்தால். பரிந்து நன்மணத்தால் வழிபடும் மானி தன்னுயிர் மேல் வரும் கூற்றை திரும்பிட வண்ணம் உதைத்தவர் அருளும் செம்மையார் நம்மையால் உடையார் விரும்புவர் மலவர் மாதவி புன்னை வேங்கவன் சொருந்தி சென்பகத்தின் குறும்படு முல்லை கொடிவிடும் பொழில் ஓணமாமலை அமர்ந்தாரே குருவிடும் பொழில் ஓணமாமலை அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். பரிந்து நன் மனத்தால் வழிபடு மாணி என்று 3 சுழி போட்டிருக்கார். அந்த வழிபடு மாணி என்ற சொல்லுக்கு ஆண்களில் சிறந்தவனுக்கு மாணின்னு பேரு. அந்த சொல்ல மார்க்கண்டேயனுக்காக பயன்படுத்துகிற ஞானசம்பந்த பெருமான் இதுக்கு முன்னாடி நம்ம பாடின பாட்டுல மங்கையற்கரசி வளவர்கோன் பாவை வரிவளை கைமட மானி என்று 2 சுழி போட்டிருப்பார். அப்ப மானி என்ற 2 சுழி போட்ட அவ பெண்களில் சிறந்தவள். அது மங்கையற்கரசியாருக்கு சொன்ன ஞான சம்பந்தர் இங்கே மாணி என்று மார்க்கண்டேயருக்காக ஆணிலில் சிறந்தவரை மாணி என்ற 3 சுழியாலே மார்க்கண்டேயரை காட்டுகிறார். அவனுக்காக வந்த கூற்றை உதைத்தார் அல்லவா? அதனாலே வாழ்க வாழ்க வாழ்க.
அடுத்து எடுத்தவன் தருக்கை. ரெண்டு அம்மா சுழிக்கு உமா 3 சுழிக்குள்ள வித்தியாசம். ரெண்டு சுழி போட்டா மானி மங்கையர்க்கரசி, 3 சுழி போட்டா மானி என்பது மார்க்கண்டேயர். வாழ்க வாழ்க. அம்மா எடுத்தவன் குன்றத்தூர் உமா தருக்கை. அம்மா வாங்கம்மா. 8வது பாடல் 7வது பாடல் சிதைந்து போயிற்று. 8வது பாடல். வேணாம்பா. கூப்பிட்டீங்க. அம்மா அம்மா உங்களை தான் கூப்பிட்டேன், படிங்கம்மா. எடுத்தவன் தருக்கை இழித்தவ விரலால் ஏத்திட ஆத்தம் ஆம்பேரு தொடுத்தவர் செல்வம் தோன்றிய பிறப்பும் இறப்பும் அறியாது அவர் வேள்வி தடுத்தவர் வனப்பால் வைத்ததோ கருணை தன்னருள் பெருமையும் வாழ்வும் கொடுத்தவர் விரும்பும் பெரும்புகளால கோணமாமலை அமர்ந்தாரே. வாயினம். பெருமான் தன்னுடைய அருளாலே அடியார்களுக்கு பெருமையும் கொடுத்தான் வாழ்வும் கொடுத்தான் என்று சொல்கிறேன். தன்னருள் பெருமையும் வாழ்வும் கொடுத்தவர் இங்க இருக்கிற கோணமாமலை பெருமான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. அறுவராது ஒருகை. 8வது பாடல். 9வது. 8 தாங்க. 8 தான் அம்மா பாடிட்டாங்க. இது 9வது பாடல்யா. ஐயா தாமோதரன் ஐயா வாங்கய்யா. 9வது பாடல் அறுவராது ஒருகை. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அறுவராதொரு கை வெண்டலை ஏந்தி அகந்தொரும் பலியுடன் புக்க பெருவராயுரையோ நீர்மயர் சீர்மை பெருங்கடல் வண்ணனும் பிரமன் இருவரும் அறியா வண்ணமொள் எரியாய் உயர்ந்தவர் பெயர்ந்தனன் மார்க்கும் குருவராய் நின்றார் உரைகழல் வணங்க கோணமாமலை அமர்ந்தாரே. குருவராய் நின்றார் உரைகழல் வணங்க கோணமாமலை அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. அருபரத்தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமை குறிவன் திருப்பெருந்துறை சிவன் என்று சொல்லுவார் மணிவாசக பெருமான். அதே மாதிரி அந்த எரியாய் நீண்டு அந்த திருமாலுக்கும் பிரமனுக்கும் இங்கே குருவாய் நின்றாரா. குருவராய் நின்றார். இருவரும் அறியா வண்ணம் ஒள்ளெரியாய் உயர்ந்தவர் பெயர்ந்தனன் மார்க்கும் குருவராய் நின்றார். திருமாலுக்கும் பிரமனுக்கும் குருவாய் நின்றார். அதே போல யான் எனது என்ற செருக்குடைய ஆன்மாக்களுக்கெல்லாம் அவன்தான் குருவாகிருந்து உள்ளிருந்து உணர்த்த வேண்டும். அதனால குரு என்பவன் இறைவன் ஒருவனே என்பதை சொல்லி காட்டுகிற பாடலாக இதை அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க வாழ்க. நின்றுணும் சமணம். வாங்க கார்த்திகேயனையா வாங்க. நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நின்றுனும் சமனும் இருந்து நுத்தேரும் நெறியலா தன் புறங்கூற வென்று நஞ்சுண்ணும் பரிசினர் ஒரு பால் மெல்லியலோடுடனாகி துன்றுமென் பௌவ மௌவலும் சூழ்ந்து தாழ்ந்துரு திரை பல மோதி குன்று முன் காணல் வாசம் வந்துழவும் கோணமாமலை அமர்ந்தாரே. குன்றுமென் காணல் வாசம் வந்துழவும் கோணமாமலை அமர்ந்தாரே. திருஷ்ணம்பலிங்க. நம்முடைய சைவ சமயத்தை அழிப்பதற்காக வந்தவர்கள் இந்த சமணர்களும் புத்தர்களும். அவர்கள் எப்படி அடையாளம் காட்டுகிறார்? நின்று உணும் சமணும் இருந்து உணும் தேரும் என்று அடையாளம் காட்டுகிற நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சிவபெருமானை நஞ்சு உண்ணும் பெருமானாக காட்டி பயக்கண்டும் நஞ்சுண்டு அமைவர் நயத்தக்க நனிநாகரிகர் என்று பெருமான் நல்ல நனிநாகராயிருந்து அவன் நஞ்சை உண்டு நமக்கு அமுதத்தை தருகிறான்.
ஆனால் இவர்கள் இருந்து உண்டு நின்று உண்டு நமக்கெல்லாம் நாகரிகமில்லாத முறையிலே நடந்து கொள்கிறார்கள் என்ற வகையிலே இந்த பாடலை அமைத்திருக்கிறார். அம்மா வாழப்பாடி சித்ராம்மா வாங்க வருதுங்க. வாழப்பாடி சித்ராம்மா வாங்கம்மா வாங்கம்மா. மூன்றாம் திருமுறையில் புறநேர்மை பண்ணின் கடைசி பதிகத்தில் கடைசி பாடல் வாங்கம்மா. ஐயா நன்றிங்க ஐயா. குற்றமில்லாதார் குறைகடல் சூழ்ந்த கோணமலை அமர்ந்தாரை கற்றுணர் கேள்வி காளியர் பெருமான் கருத்துடை ஞான சம்பந்தன் உற்ற செந்தமிழார் மாலையிரைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர் சுற்றமுமாகி தொல்வினையடையார் தோன்றுவர் வானிடை பொலிந்தே சுற்றமுமாகி தொல்வினையடையார் தோன்றுவர் வானிடை பொலிந்தே. திருச்சிட்டம்பலங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. சுற்றமுமாகி தொல்வினையடையா நம்மை சுற்றி இருக்கிற ஐம்புல ஆசைகளாலே இந்த வினைகள் சேர்கின்றன. அதனாலே அந்த ஐம்புல ஆசைகளை விட்டால் தொல்வினை தானாக நீங்கும் என்ற வகையிலே இருக்கிறார். அதனாலே அந்த பெருமான் நமக்கு வானிடை பொலிந்து நம்முடைய ஐம்புல ஆசைகளை நீக்குவார், அதன் வழி தொல்வினைகளை நீக்குவார் என்ற வகையிலே அமைந்த திரு கடைக்காப்பு பதிகம். வாழ்க வாழ்க. இதோட இந்த நிகழ்ச்சி முடிச்சிடலாம். நாளைக்கு மூன்றாம் திருமுறை கடைசியாக உள்ள அந்தாளை குறிஞ்சியில் அமைந்த 2 பதிகங்களோடு மூன்றாம் திருமுறை நாளைக்கு நிறைவு செய்யலாம். வாழ்க வாழ்க வாழ்க. அம்மா பத்மாவதி அம்மா வாங்கம்மா. பொன்னூசல் பாடுங்கம்மா. 7வது பாடல். சரிங்க ஐயா. சிவாய நம. பொன்னூசல். உன்னற்கரிய உத்தரகோசம். உன்னற்கு அரிய திரு உத்தர கோசம் மங்கை மன்னி பொலிந்திருந்த மாமரையோன் தன் புகழே பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பார் அன்னத்தின் மேலேறி ஆடும் மணிமயில் போர் என்னத்தனென்னையும் ஆட்கொள்வான் எழில் பாடி பொன்வத்த பூன்முலையில் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம். பண்ணி பணிந்திரஞ்ச பாவங்கள் பற்றறுப்பான பண்ணி ஆதரித்து ஏத்தியும் வாழியும் வழிபடுவதனால் என்ற வகையில நினைவுபடுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க வாழ்க. பெருமானை பண்ணி பண்ணி பாடுதல். வாழ்க. அடுத்து வாழ்த்து. ஐயா வாங்க. நடராஜன் ஐயா வாழ்த்து சொல்லி முடிச்சிருங்க. நன்றிங்க ஐயா. சிவாய திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய கருணையினாலே திருஞான சம்பந்தரை இயற்றிய 3ஆம் திருமுறையை தற்போது பாராயணம் செய்து வந்தோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளில் மனமொழி மெய்களால் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நிறைவு செய்வதற்கு முன்பதாக வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதைக்கு யாதும் ஓர் குறைவில்லை கண்ணின் நல்ல தரும் கழுமல்ல வல்லநக பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலைவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெப்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் நனங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மணன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கூறி மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அனைத்து அடியார் பிரமுக்களுடைய மனம் மொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சியை நீதி நிறைவு செய்வோம். மீண்டும் இன்றிரவு 9:45
நாயன்மார்கள் புகழ் பாடிய நால்வர் என்கிற தலைப்பின் கீழே சந்திக்கலாம் என்று கூறி நிகழ்ச்சி இனிதை நிறைவு செய்வோம். நற்றுணையாவது நமச்சிவாய். நன்றி, வணக்கம். வாழ்க வாழ்க வாழ்க. இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.